வணக்கம், நான் உங்கள் வைடிவிது. எதிர்வரும் 10ஆம் தேதி திரையரங்குகளுக்கு வர இருக்கும் ஸ்டார் திரைப்படத்தின் கதை என்னவாக இருக்க போகிறது என்பதை ஆலோசிப்பதற்காக இந்த காணொலி இணைத்திருக்கின்றோம். பாணிப்பு வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார் என்று சொல்லும்போது அது தமிழில் நட்சத்திரம் என்று சொல்லுவோம். இந்த நட்சத்திரங்களை நாம் பொதுவாக வானில் காண்பதுண்டு. இந்த நட்சத்திரங்கள் என்பது அதாவது வானில் இருப்பவை. இந்த வானில் இருப்பவை ஒரு அழகான, அதாவது நம்மளால் அடைய முடியாத ஒரு இயற்கை தன்மை உடையவையாக இருக்கும். அதே போன்று இந்த வாழ்வியலிலும், அதாவது நம்ம நடைமுறையிலும், நமது மனிதத்தன்மையிலும், இந்த பொதுவான இந்த பௌதீக மனித வாழ்வியலிலும் நாம் இந்த ஸ்டார்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நட்சத்திரங்களை காண்பதுண்டு. அந்த நட்சத்திரங்கள் என்பது இங்கு நாம் பௌதிகவியலில் காண்பது ஒரு சாதனையாளர்களை காண்போம். அந்த சாதனையாளர்கள் என்பது அதாவது ஒரு தனித்த தன்மையில், அதாவது ஒரு ஆரம்பமிருந்தே, பிறப்பிலிருந்தே, ஒரு இயற்கையிலிருந்தே ஒரு சாதனையாளர்கள் உருவாக்கப்படுவதில்லை. ஒரு சாதனையாளர்கள் பல சவால்கள், பல தடைதாண்டல்களை தாண்டியே ஒரு சாதனையாளர்கள் எவ்வாறு என்றாலும் உருவாக்கப்படுகின்றார்கள். அந்த உருவாக்கத்தை ஒரு படமாக, ஒரு திரைக்கதையாக, ஒரு படவியலாக தரப்போகின்றது இந்த ஸ்டார் மூவி. ஒரு படம் என்பது பலவித கருத்துக்களை கொண்டு வரும். அதாவது ஒரு படத்தின் வகை என்று சொல்லும்போது படம் தரப்போகின்ற கருத்தை பொறுத்து படமானது பொதுவாக ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கலாம், ஒரு காமெடி மூவியாக இருக்கலாம், ஒரு லவ் மூவி, ஏதோ ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ், அதாவது சமூக கருத்தை தரப்போகின்ற மூவியாக இருக்கலாம். அதற்குள்ளும் அந்த திரைப்படம் ஆக்ஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் பேக் மூவியாக, மற்றும் ஒரு த்ரில்லர் மூவி, லவ் பேக் மூவி, இவ்வாறான பலதரப்பட்ட வகையில் ஒரு மூவிகள், ஒரு திரைக்கதையை இணைந்து ஒரு திரைப்படமாவது உண்டு. அதன் அடிப்படையில் ஒரு ஸ்டார் மூவி, இந்த ஸ்டார் மூவி ஒரு பயோபிக் மூவி என்று சொல்லலாம். அதாவது பயோபிக் என்று சொல்லும்போது ஒரு நாட்டில் இடம்பெற்ற உண்மை கதையாக இருக்கலாம், இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்வை ஒரு உண்மை கதையாக இருக்கலாம். இந்த பயோபிக் மூவிகள் உருவாக்கப்படுவது என்பது ஒரு அரிது. உருவாக்கப்படும் போது அதுக்கு சிரமங்கள் கூடியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு பயோபிக்கை ஒரு திரைக்கதையாக மாற்றி அந்த திரைக்கதை ஒரு கொமர்ஷியல் மூவியாக ஆக்குவதும் உண்டு. ஆனால் இது ஒரு பயோபிக் மூவியை போன்று இருக்க போகிறது. ஆனால் இது ஒரு சாதாரணமாக எந்த ஒருவருடைய பயோபிக்கையும் கருதாது ஒரு ஸ்டார் இவ்வாறு தான் உருவாக்கப்படுகின்றார்கள் என்பதை ஒத்த கருத்துத்தன்மை கொண்டதாக உருவாக்கப்பட்ட ஒரு கதையம்சமே இந்த ஸ்டார் திரைப்படத்தின் கதையம்சமாக இருக்க போகிறது. அப்போது என்றால் ஒரு ஸ்டார் திரைப்படத்தின் கதை என்னவாக இருக்க போகிறது? அதாவது ஒரு சாதனையாளர் எவ்வாறு கஷ்டங்கள், தடைதாண்டல்கள், எவ்வாறு சிரமங்கள், குடும்ப கஷ்டங்கள், பண கஷ்டங்களை தாண்டி எவ்வாறு ஒரு சாதனையாளர் உருவாக்கப்படுகின்றார் என்பதுதான் ஸ்டார் திரைப்படத்தின் ஒன்லைன் ஸ்டோரி. அப்படி என்றால் இந்த ஸ்டார் திரைப்படத்தின் திரைக்கதை, ஸ்கிரீன் பிளே என்னவாக இருக்க போகின்றது என்பதை பார்த்தோம் என்றால், ஒரு சாதாரண ஏழை என்று சொல்வதையும் விட ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த ஒருவர் அங்கு தன்னுடைய தந்தையாக இருப்பவருக்கு ஒரு சினிமா என்பதில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றது. ஆனால் தனது அம்மாவிற்கு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு ஒரு பொதுவாக கல்வி இருக்க வேண்டும். ஆனால் தந்தை தனது மகனை ஒரு திரை உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். தனது மகனுக்கும் அதன் மீதமான ஒரு விருப்பம் இருக்கின்றது என்ப காரணத்தால் தனது மகனை தன்னிடம் இருக்கின்ற எவ்வளவு பயணங்கள், எவ்வளவு இதை செய்து தன்னுடைய மகனை அந்த திரைப்பயணத்தில் ஈடுபடுத்துகின்றார். ஆனால் ஈடுபடுத்திய அங்கு தன்னுடைய இருக்கின்ற பண கஷ்டங்கள், அதாவது ஆதரவற்ற தன்மை காரணமாக அங்கு மகன் பல அவமானங்கள், தோல்விகளை சந்திக்கின்றான். பண கஷ்டங்களும் அங்கு தோன்றுகின்றது. இதனால் குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஆனால் இதையும் தாண்டி தன்னுடைய தந்தையின் கனவுக்காகவும் தன்னுடைய கனவுக்காகவும் தனது மகன் அதாவது அந்த பயணத்தில் சாதிக்கின்றான். அதாவது அந்த இன்னல்கள் இதுகளெல்லாம் தாண்டி அவன் என்ன செய்கின்றான் என்றால் அந்த பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். ஆனால் பல இன்னல்கள், பல அவமானங்களையும் தாண்டி அவன் அங்கு தன்னுடைய திரையுலகத்தை வென்றானா இல்லையா என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதையம்சம், திரைக்கதையாக இருக்க போகின்றது.
அழகாக டைரக்டர் எலன் இதை வடிவமைத்திருக்கின்றார். எதிர்வரும் மே 10 இந்த திரைப்படமானது யுவன் சங்கர் ராஜா அவர்களின் இசையமைப்பில் எதிர்வரும் 10 உலகமெங்கும் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கின்றது. இது நட்சத்திரம் காணும் நேரமாக நமக்கு ஒலிக்க இருக்கின்றது. அனைவரும் கண்டு மகிழுங்கள்.